ஹாய் சுதன், தெரியுறேண்ணா? இப்ப தெரியுங்க. கரெக்டா இருக்கு. How are you? So sorry. ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர், ஃபைன் 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 ஃபைன். ஓகே, நான் உங்களை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் நான் கொடுத்துட்றேன் அப்படியெல்லாம் நம்ம பயங்கரமா மக்களுக்கு, எதுவும் வேண்டாம் bro. பாக்குறவங்களுக்கு. Sure. ஓகே, Okay. ஆக்சுவலா சுதன் பத்தி சொல்லணும் அப்படின்னா, அவர் வந்து ஒரு ஃப்ளோரான் கம்பாஸ், அதுக்கப்புறம் பீட்டாஸ்க்காண்டி ஒரு பெரிய ஹண்டே பண்ணுவாரு. எனக்கு தெரிஞ்சு தாய்லாந்து அண்ட் இந்தோனேஷியா போயிட்டு பயங்கரமான கலெக்ஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்கிறாரு. மீன் மட்டும் பண்றாருன்னு கேட்டா மீன் மட்டும் இல்ல, அதை தவிர வந்து நிறைய ஃபுட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட முன்னாடி நாங்க கடைசியா பேசினப்ப அவர் வந்து இந்தோனேஷியன்ல ஒரு டீம் கூட ஒரு மினரல்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க மீனுக்கு. ஸோ இதுதான் அவரை பத்தி. இதுக்கு மேல நம்ம அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ரொம்ப நன்றி சுதன், தேங்க்யூ வெரி மச் ஃபார் கமிங். Thank you so much bro. கூப்பிட்டதுக்கு நன்றி. Thanks a lot for தேங்க்யூ. inviting. ஓகே, கமெண்ட்ல கேக்குறாங்க இங்கிலீஷா தமிழா ஹிந்தியா அப்படின்னு. English, ஸோ Tamil, Hindi. எந்த கொஸ்டின் வேணும்னாலும் அவங்க லாங்குவேஜ்ல போடட்டும். No problem. I will answer whatever the little knowledge that I have. okay, for your information, Sudan can speak in Tamil, English, Hindi, Malayalam and Telugu. So you Yeah. can ask in these languages, but நான் தமிழ்ல பேசுவேன், அவங்க வந்து கொஞ்சம் Okay. இங்கிலீஷ்ல பேசுவாங்க. ஸோ ஓகே சுதன், உங்க ஃபார்ம் இப்ப ரீசெண்டா நான் பார்த்தேன், April 2 ஃபேஸ்புக் போஸ்ட்ல நீங்க புதுசா ஒரு ஃபார்ம் ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்ற போட்டிருந்தீங்க. ஸோ எப்படி ஆமா போயிட்டு bro. இருக்குது? இப்பதான் வேலை எல்லாம் முடிஞ்சிருக்கு. ஜஸ்ட் ஃபினிஷ்ட். நான் இங்கிலீஷ்ல பேசணுமா தமிழ்ல பேசணுமா எப்படி இருந்தாலும் ஓகே? இல்ல, நீங்க வாட் எவர் இஸ் கன்வீனியன்ட் ஃபார் யூ கேன் ஸ்பீக். Okay. So I just started. It's a new farm. My fishes haven't been arriving yet. I've just started to put all things in place. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தான் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் ஐ ஹேவ் அ ரெகுலர் ஜாப் 9 to 9 ஆல்மோஸ்ட் இருக்கு இப்போ. ஏன்னா நமக்கு டாக்ஸ் சீசன் இல்லையா, ஸோ அதனால ஓகே ஸோ ஓகே கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டு தான் இருக்கேன். ஐ திங்க் மே ஃபர்ஸ்ட் வீக் இல்லை மே செகண்ட் வீக்குள்ள எல்லாமே ஃபுல்லா இருக்கும். இது ரெண்டாவது நம்ம ஃபார்ம் எங்களுது. ஓகே, உங்க மொதல் ஃபார்ம்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? முதல் ஃபால் இப்போ ஃபுல்லா கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ, டு ஒன்லி ஃபார் ரேசிங் காம்ஃபாஸ் அண்ட் எஸ்ஆர்டிஸ். பேபி மட்டும் தான் அங்க, எந்த பெருசும் வைக்கிறது கிடையாது. ஸோ இப்போ கஸ்டமர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, ப்ரோ எடுத்துட்டு போயாச்சு, ஹெட் வரல, ஃபீமேல் டர்ன் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அதை ரேஸ் பண்ணி ஒரு லெவல் ஆயிட்ட பிறகு ஓகே எனக்கே கான்ஃபிடன்ஸ் இருக்கும். ஓகே சரி, ஓகே இஃப் திஸ் இஸ் கோயிங் டு பி குட் ஐ கேன் புட் இட் ஃபார் சேல்ஸ். அப்போ அது செகண்ட் ஃபார்முக்கு மாத்திடுவேன். ஃபர்ஸ்ட் ஃபார்ம் இஸ் கம்ப்ளீட்லி க்ளோஸ்ட். யாருக்குமே அது காமிக்கிறதும் கிடையாது, எதுவும் கிடையாது. ஏன்னா எல்லாரும் இப்போ என்ன கேட்கணும்னா, எனக்கு பேரண்ட்ஸ் வீடியோ காமிங்க அப்பதான் ஃப்ரை வாங்குவோம் சொல்லுவாங்க. ஸோ ஐ வாண்ட் டு இராடிகேட் தட் கொஸ்டின் ஆஃப் சீயிங் த பேரண்ட்ஸ் கம்ப்ளீட்லி, because I don't want anybody to ask that question, oh the parents are good but the fry is not good. So I don't want that to come up. So you are taking solo responsibility of all your fries. I should be like that for the last 3+ years. That's how it's been. I faced failures also. It's not that it's always been good, but I accept that some didn't turn out well, and I have customers who have given it back also, saying okay fine, this is not good, take another one. So when it is somebody's money, it is my responsibility, because nothing comes free. ஓகே ஓகே ஓகே, சூப்பர். ஓகே சுதன், இப்போ நம்ம உங்களோட ரீசெண்டான ஒரு போஸ்டும் பார்த்துருந்தேன். அது இது இப்போ நீங்க பேசுனது சம்பந்தம் தான் நினைக்கிறேன். எல்லா ஃப்ரைஸும் நான் க்ரூம் பண்ண போறேன், எந்த இதுவுமே ஃப்ரைஸ்ல சேல் கிடையாது அப்படின்ட்டு. சர்டன் பிளட் லைன்ஸ் என்ன ஆகணும், ஒரு டைம் ஆயிட்ட பிறகு எல்லாருக்கும் அது வேணுமா இருக்கும். ஆனா அதுல கூட ஃபிளாப் வந்தே வரும் 100%. ஓகே ஓகே, ஃபிஷ் இருந்தாலும் சரி, எனி லைஃப் ஸ்டாக் ஃபார் தட் மேட்டர். அது இஃப் இட் இஸ் a batch, like for example you can say a horse or a dog, you have some probability of something being good and bad, but that's not the same with fishes, because now mostly because of the demand, everything is inbred and everything is constantly moving at a very fast pace. In Thailand also, because we all get from Thailand mostly. Nobody here can give consistently with the same quality, apart from few breeders there are in Chennai and Kolkata. But people also, they will not say that I want Indian ones. So we are forced to get. So when that happens, I have to take that responsibility to give something at a good price and at good quality. ஓகே சூப்பர். சரி, இப்போ நம்ம டாபிக் கம்ஃபா க்ரூமிங் ஆன டாபிக் உள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் செலக்ஷன் ஆஃப் ஃபிஷ். ஸோ செலக்ஷன் ஆஃப் ஃபிஷ் எப்படி பண்றது, எப்படி ஒரு கஸ்டமர் வந்து ஒரு ஃபிஷ் செலக்ட் பண்ணணும்? வாட் இஸ் யுவர் சஜஷன் ஆன் செலக்டிங் த ஃபிஷ்? For me, it's always whatever is in the front of the eye, bro. நான் என்னைக்குமே நான் அது பேரண்ட்ஸ் பார்க்கவே மாட்டேன், சரிங்களா?
அது இப்பதான் ஒரு 2 years முன்னாடி தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. பேரண்ட்ஸ் பார்த்து தான் ஃபிஷ் வாங்கணும் அப்படி கிடையாது. ஸோ திஸ் இஸ் நாட் இது நம்மளுக்கு ஒரு சர்டிபிகேட் எல்லாம் கிடைக்க போறது இல்லை. இதுதான் இதோட பெடிகிரி, இதுதான் இதோட அம்மா, இதுதான் இதோட அப்பான்ட்டு. ஸோ ஐ வில் நெவர் எவர் எவர் சி வாட் ஃபிஷ் இஸ் behind what the progress. But yes, I will want to know who the breeder is, because ஒரு அளவுக்கு இவ்வளவு வருஷம் தாய்லாண்ட்ல தெரிஞ்சிருக்கிறதுனால I know what they will use and what they want. Certain ஃபிஷஸ்ல அந்த டாமினன்ஸ் இருக்கும் கலர்து, சர்டன் வந்து அந்த மேல் டாமினன்ஸ் இருக்கும், ஃபீமேல் டாமினன்ஸ் இருக்கும். கேட்பேன், பட் இட்ஸ் நாட் தட் ஐ வில் see only the parents and then I will know, oh, this fish is going to be super. That will never happen. That whoever is saying that also, maybe a lot of people agree to that, but I don't. I'll never ever think that seeing the parents you will have to get to know the fish. And for me, selection is just the basic traits. I do not want the tailbone to be very long. I need it to be short. And second, I want the tail to show its full circumference. For example, the top and the bottom, it needs to cover. Like for example, if this is the two different fins bottom, I need the tail to cover entirely. And so what that happens is, for any Kampha, if you're trying to groom, when the force is developed only from the tail. So if he's able to move the tail properly, then you can work on its body fully. Okay, super. Yeah, and I need the girth I need the body to be thick. I need the face to be really short, but both lips, I need it to touch each other. Not like ZZ, with the lower jaw protruding forward. ஓகே, சோ இப்ப பேரண்ட் பார்த்து மீன் வாங்காதீங்க அப்படின்றீங்க உங்க சஜஷன். நான் வாங்க மாட்டேன். மத்தவங்க அது எப்படி இருக்குன்னு தெரியாது, ஆனா நான் மட்டும் பேரண்ட்ஸ் இல்ல, I'm saying about your suggestion is, I don't see the parents and buy the fish. Never. I have never done that, and neither will I do it now or in the future. Yes, I ask the breeder to see, because I will know how the fries or something belong to those parents or no. Now on my own breeders, I don't even ask. I just ask him, is the fries ready? He says yes, and I said okay, give me. But here in India, I'm procrastinated to tell and show, because everybody, the first question is, I want to see the fry, I want to see the father and the mother. So I'm forced to post that picture or the video, but I don't care whichever fish that is. Even some of the worst fishes that I have seen as parents have produced some of the most outstanding fishes that has come across, and they won. They've not won in only in India or Thailand. They won across in Singapore, Malaysia, everywhere. ஓகே, சூப்பர். அண்ட் டேங்க் சைஸ் என்ன நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க சுதன்? ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ ஃப்ரைஸா வாங்குறவங்கலாம் டேங்க் வந்து கம்ஃபாக்கு வந்து ரொம்ப சின்ன டேங்க் தான் கொடுக்கணும், பெரிய டேங்க் கொடுத்தா growth நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ வாட் இஸ் யுவர் வியூ? எனக்கு தெரிஞ்ச ஃபிஷ்ல கூட 3 stages இருக்கு. One is fry, juvenile, adult. Fry stage, you need the fish to consume a lot of food, at the same time not burn out entire energy. Same as human policy. You do not want your fish to overwork. You want him to have that reserve energy in him or her. So அப்ப நான் வந்து if fryக்கு நான் ஒரு 5 to 6 inches மேல நான் கொடுக்கவே மாட்டேன், சரிங்களா? அதே ஜுவனல் போயிடுச்சுன்னா 8 to 10 inches. அந்த ஜுவனல் ஸ்டேஜ் தாண்டிட்ட பிறகு மீன் கொஞ்சம் பார்க்கறதுக்கே நல்லா இருக்காது. That is the phase that it goes and then comes back to what it is. Everybody will say, oh, juvenile stage it is super, but when it becomes big it is not. 90% of the time that fails. A fish that is really, really good when it's around in a juvenile stage will not be the same when it becomes big. That is what my understanding is. So when it is in that phase, always judge a Kampha after 3.5 to 4 inches, because that time is when it will bloom. Meaning the color, the pearl. கொஞ்சம் பேர் என்ன சொல்லுவாங்க, 2 pearl தான் இருக்கு, சென்டர்ல pearl இல்லைன்னு சொல்லுவாங்க ஹெட்ல. It takes time. You have to work towards it. So if the fish is after 3.5 inches, I'll say for me what is worked is a 36-inch tank, that is a 3-inch tank by 18 inches in width. And height, I usually like to keep 24, because usually the fish pattern of swimming is left to right, right to left. Only when you feed it is up and down. But the most energy that it uses is when it goes up and down. So I always prefer a 24 height tank. But 24 height tank panona, then a lot of things have to come in, and I have to change a lot my stands. So adanaala 2 tank தான் வச்சிருக்கேன் groom panona 24 inches.
ஸோ அந்த 24 inches மட்டும் அந்த காம்பா வச்சுப்பேன், which I think okay it is worth அப்படின்ட்டு. But I prefer height to be Okay. 24 always. Okay. ஏன்னா நம்ம What is 18 ஒரு inches tankல 18 inches tankல மீன் வச்சா கூட நம்ம full 18 inches தண்ணி ரொப்ப மாட்டோம். It will be only like around ஆமா. 15 or 15 14. inches. So and the purpose is spoiled. I know the entire purpose of that will get spoiled. If you're saying you wanted 18-inch tank, then you have to have 24-inch. Then only you can fill up to 18 or 19. 18 inch. Then yeah, அதான். ஸோ இப்போ உங்க கஸ்டமருக்கு இப்போ உங்ககிட்ட இருந்து ஒரு ஜுவினைல் வாங்கினாங்கன்னா என்ன டேங்க் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க, என்ன டேங்க் வைக்கலாம் அப்படின்ட்டு? நான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் கஸ்டமரை கேட்டுப்பேன் ப்ரோ, வாட் இஸ் தேர் requirement. சரிங்களா? and I'll definitely, whichever customer comes, the first thing I'll ask is how much are you willing to spend on a fish and how much are you willing to spend on aftercare. Because if you spend 10,000 on a fish and every month if you cannot spend at least 1,500 to 2,000 rupees on a fish, there is no use. You might as well buy something that is cheap and use that food to keep him healthy. சரிங்களா? ஷாப்கீப்பர்ஸ் ப்ரீடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு கான்ஸ்டன்ட் ரொட்டேஷன் இருக்கும். இப்போ இன்னைக்கு ப்ரீட் பண்ணுவாங்க, இன்னைக்கு இம்போர்ட் பண்ணுவாங்க, ஒரு 20 days ஸ்டாக் காலி ஆயிடும், மறுபடியும் எடுத்துட்டு வருவாங்க, then they'll again sell. So for them it is not that important how much they spend or how much they not. And places like Chennai, Kolkata and all, bloodworms is easily available. So that is one of the best foods. Yeah. And you don't, and it is not frozen also. It is live. You just clean and feed. It's done. But places like Bangalore, Hyderabad, that is not the case. So I'll definitely ask him if he's willing to spend a decent amount of time and money. Then I'll tell him. And always a 3-feeter is good. And I will never recommend 4 feet to anybody. 4 feet நான் recommend பண்றதே கிடையாது for any fish, in fact, unless or until they want to breed really 2 big fishes. SRD ல பெரிய அப்புறம் female பெருசா இருந்தா then 4 feet. But I'm not an expert in breeder also, to be honest. I've not bred anything. I don't intend also all the time கிடையாது. ஓகே. இனிஷியல் டேஸ் கேர் எப்படி எடுக்கணும்? இப்போ ஒரு கம்பா வாங்கிட்டு வரோம் வீட்டில், ஏன்னா இப்போ ரெகுலரா எப்படின்னா ஒரு எஸ்ஆர்டியை விட ஒரு கம்பா வந்து இட் டேக்ஸ் மோர் டைம் டு செட்டில் இன் அவர் டேங்க். எஸ், டெஃபினெட்லி. ஸோ வாட் இனிஷியல் டேஸ் கேர் எப்படி இருக்கணும்? ஹவு வி ஷுட் கேர் இன் இனிஷியல் டேஸ்? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், Kampha is much more in terms of immunity than SRD. Okay, so அவ்வளோ ஈஸியா அது எதுவுமே ஆகவே ஆகாது, any basic or minimal changes. So what I always prefer is, if you're getting it, first 1 or 2 days feed பண்ணாதீங்க. Okay. And try to always see how the fish is, how it is responding. கொஞ்சம் காம்பா என்ன ஆகுனா அதுக்கு ஃப்ளோ, பவர் ஹெட் ஃப்ளோ இல்லாம அதுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடும். கொஞ்சம் காம்பா என்ன ஆகுனாக்கா டாப் ஃப்ளோ இருந்தா தான் சூப்பரா இருக்கும். நீங்க கூட பாத்துருப்பீங்க, பை சான்ஸ் ஒரு பேரட் போட்டீங்கன்னாக்கா அது ஃபுல் பிளாக் ஆயிடும். கொஞ்சம் பேர் எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு, பட் இட் இஸ் நாட் ஸ்ட்ரெஸ். சரிங்களா? So I always tell people to observe for the first 5 to 10 days. Don't do any drastic changes. Don't do any hard water changes. But when the fish is settling, right, in the starting, it's new to tank, it's new to environment. It is usually whatever it is a fish from, when it comes from one place to another, it definitely does know the changes. First it will show in water and then it will show in food. ஏன்னா நம்ம வாங்கணும்னா என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, no, immediately I want it to be super. Immediately, if you want it to be immediate, don't buy Kampha at all. Food is always secondary for me, but first is the water condition, and first is how you know how to balance him. For fish vandaduna neenga enna pannanu ungalku theriyum. The first thing you should do is water should be basic, an old stored water, or if you cannot have access to old stored water, then mix your water with some RO water or something, and the can thanniya varum, mix panni vechirunga, then leave. Then don't feed. Let the fish come out of the stress. Let the fish know that you're not going to harm the fish in any way because he's separated from the entire batch or whatever, pudu environment. Okay, super. Water change பத்தி சொன்னீங்க. Water change, how frequent we should do water change? ஏன்னா கம்பாஸ் வந்து சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, எஸ்ஆர்டியை கம்பேர் பண்றா கம்பாஸ்க்கு வந்து வாட்டர் சேஞ்சுன்றது ஒரு இம்பார்ட்டன்ஸே கிடையாது, ஒரு மந்த்லி ஒன்ஸ் இல்ல 2 months ஒன்ஸ் கம்பாக்கு வாட்டர் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது bro. மத்தவங்க எப்படி பண்றாங்கன்னு தெரியாது. எனக்கு என்னன்னா, I will whatever it is, SRD, Kampha, KML, any breed for that matter, I will do water change at least 10 days or 15 days in months. Kampha I will do 15 days once.
SRD every week or 10 days once I will do. And that is major, like 30%, 40%. 5-10% or just removing the muck from the tank every 3-4 days once I'll do. Because Okay. every particles that the fish drops, the the crap that it drops is going to create ammonia. If ammonia increases, nitrite will increase. If nitrite increases, nitrate will spook. ஸோ அதை நான் பண்ணியே பண்ணுவேன். அண்ட் நான் என்ன ஃபீட் பண்ணுறேன்னா பிளட் வேர்ம்ஸ் வேறு வேறு ஃபீட் இருக்குது. ஸோ எல்லாமே நான் அப்படியே விட முடியாது. அந்த மாதிரி ட்ரை கூட பண்ணியிருக்கேன். நல்ல நல்ல மீனுங்க நேற்று ராத்திரி நல்லா இருக்கும். எனக்கு கையில் போய் பார்த்தாக்கா நைட் ஒரு 6 hours ஸ்பைக் ஆகிடும் வாட்டர் TDS pH எல்லாம். நெக்ஸ்ட் நாள் வந்து பார்த்தா குப்புறதா இருக்கும். ஸோ அதுவும் ஆயிருக்கேன் கூட. ஓகே. அந்த ஒரு சுதன் ஒரு நிமிஷம், அதாவது நம்ம தீல வியூவர்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட நீங்க எதுவும் கேள்வி கேட்கனாரா இருந்தா கேள்வி கேட்கலாம், உங்க சுதன் சொல்லுவாங்க. அந்த சுதன் நீங்க ஹிந்தில சொல்லிருங்க அது அப்படியே, ஏன்னா ஹிந்தில சில பேர் கேட்கறாங்க. ஓகே, English or Hindi please. YPN English is fine, you can ask your question. Tank background, okay. It depends on the fish. If your fish is really dark and bright, meaning he has a good flow line that is dark, then I would prefer a dark blue background. If he is and the background also depends on the fish. Sometimes if your fish is getting scared with a brand new background, then you might have to do it slowly and not drastic. And for Kampha, to showcase his full color, I would definitely advise on a bottom red background, a dark red. That's when if you use light, he's going to show that color, and light is a very important factor. வேற தமிழ் தெரியாதா ஆக்வா எக்ஸ்ப்ளோர் அதாரப்பா பேசிட்டு இருக்கேன். ஓகே. ஹிந்தில ஒரு தடவை இத சொல்லிருங்க தமிழ். DKP 1712 daily 10% water change. No, you can do at least 3 days once 10% water change. ஹிந்திலயா? ஓகே. என்ன क्वेश्चन ஹிந்தில சொல்லட்டும்? இல்ல நீங்க ஹிந்தில அப்படியே ஒரு சொல்லிருங்க. நீங்க क्वेश्चंस கேக்குறாருன்னா ஹிந்தில கேளுங்க, I will reply in Hindi. நீங்க ஹிந்தில சொல்லிருங்க. भाई अगर किसी को हिंदी में क्वेश्चन चाहिए तो पूछ लीजिएगा, मैं हिंदी में बोल दूंगा आप लोग को. थैंक यू. ओके. ஓகே சுதன். அப்புறம் இன்னொரு இது கம்பாஸ்க்கு வந்து மெயினா சொல்றாங்க க்ரூமிங் டெக்னிக்ஸ்ல வந்து மிரர் க்ரூமிங் இல்ல வந்து க்ரூமிங் ஸ்டிக் வச்சு பண்றது, அப்படி இல்லைன்னா பேரட் ஃபிஷ் விடலாம் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இந்த 3 இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன? நான் மிரரை யூஸ் பண்றேன், பேரட்டும் யூஸ் பண்றேன். ஸ்டிக் இப்பதான் வந்தது ப்ரோ. எனக்கு ஸ்டிக் பத்தி லாஸ்ட் ஒரு 1 இயருக்கு முன்னாடி தான் தெரியும். அதுக்கு முன்னாடி நான் ஸ்டிக் யூஸ் பண்ணது கிடையாது. சரிங்களா? நான் ஸ்டிக் இப்பதான் ரீசெண்டா லாஸ்ட் தாய்லாந்து லாக்டவுனுக்கு முன்னாடி போயிட்டு வரப்போ என்ன ஆகுதுன்னா, அவங்க எல்லாரும் ஸ்டிக் வச்சிருந்தாங்க. நான் கேட்டேன் என்னடா ஸ்டிக் வைக்கிறீங்க அப்படின்ட்டு. அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்கா, ஃபிஷ் போடுவோம், அக்ரெசிவ் ஃபிஷ் இன்னொரு ஃபிஷ் அடிச்சிடும், ஸோ அது லாஸ் ஆயிடும் நம்மளுக்கு, அதனால தான் நம்ம ஸ்டிக்கை இன்கல்கேட் பண்ணிட்டோம் அப்படின்னாங்க. So they were forced to use stick because they are breeders, right? So fish இன்னொரு ஃபிஷ் போட்டாக்கா சண்டை ஆயிடுச்சுன்னா ஒரு சின்ன மார்க் அவங்க வாங்க மாட்டாங்க. So they use the stick. But to groom, parrot increases testosterone. Same humans மாதிரி தான். பாடி பில்ட் பண்ணணும்னா அவங்க டெஸ்டோஸ்டெரான் வேணும். ஸோ பேரட்டுக்கு டெஸ்டோஸ்டெரான், பேரட் will increase testosterone. மிரர் வந்து அது ஓன் மூஞ்சே பார்த்தா அதுக்கு அக்ரெசிவ் ஆகும். ஸோ அது 2 தான். சரிங்களா? ஓகே. இது மாதிரி டெக்னிக் யூஸ் பண்றதுனால ஃபிஷ் ஸ்ட்ரெஸ் ஆகாதா? ஏன்னா நம்ம ஃபுல் டைம் வந்து மிரர் வைக்க போறது இல்ல, ஃபுல் டைம் ஃபிஷ் யூஸ் பண்ண போறது இல்ல, ஒரு 10 to 20 minutes தான் வைப்போம். ஸோ இதனால மீன் எதுவும் ஸ்ட்ரெஸ் ஆயிராதா? மீன் ஸ்ட்ரெஸ் ஆகும். அந்த டைம்ல தான் அது ஜாஸ்தி ஒர்க் பண்ணும். கொஞ்சம் பேர் என்ன சொல்லுவாங்க, ஃபுட்டுக்கு முன்னாடி அப்ப அது ஜாஸ்தி ஸ்ட்ரெஸ் ஆன உடனே எனர்ஜி கூட ஜாஸ்தி பர்ன் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் ஃபீட் பண்ணாக்கா ஃபீட் இன்டேக் ஜாஸ்தி ஆகும். தட் இஸ் தி ஒன்லி வே தட் யூ கேன் இன்க்ரீஸ் த ஃபீட். இல்ல நீங்க நார்மலா ஃபுட் போட்டப்போ அது 10 pellets சாப்பிடும், 12 pellets, 15, 20 மேக்ஸிமம் நான் பார்த்த வரைக்கும் 20க்கு மேல தாண்டாது. ஸோ சேம் ஃபிஷ் நீங்க என்ன பண்ணுங்க, பேரட்டோ சரி மிரரோ சரி ரெண்டும் வச்சுட்டு ஒரு 20 minutes விட்டு போறீங்களேன், it will increase little bit and on a constant time, not like today you do, tomorrow you will increase. No, there's a purpose. It will slowly increase. Only then the gut and the liver also will take it in consideration. Otherwise it won't take. Okay, so what is the duration of time using mirrors and parrot or any fishes? I use it 15 minutes morning, 15 minutes evening, both together. Okay.
not more. Okay, 15 minutes enough for a day. எனக்கு enough. அதுக்கு மேல நான் யூஸ் பண்ணது கிடையாது. I have only negative effect after that because fish does get tired and it goes and stays one place. The parrot tries to go and do things and doesn't work out for me. 15 minutes is the max. But best is ideal is if you're actually monitoring it, 10 minutes should be enough. I don't think somebody should do it beyond 10. Sometimes customer என்ன சொல்லுவாங்க, sometimes customer என்ன சொல்லுவாங்க, லைவ்லயே காமிங்க ஃபிஷ் எப்படி இருக்குன்னு. So அந்த டைம் விட்டு காமிக்கும் போது மேலே கீழே ஒரு 4-5 நிமிஷம் ஆயிடும். So that is the thing. ஓகே, இது போன்ல ஃபிஷ் காட்டுறத பத்தி உங்களோட ஒபினியன் என்ன சுதன்? Instead of grooming stick you can show in phone. அது ரொம்ப நேரம் பிடிக்க விட முடியாது இல்ல, சடனா யாரா கால் பண்ணுவாங்க, அது இதாயிடும். சோ நான் க்ரூமிங் ஸ்டிக் என்கிட்ட க்ரூமிங் ஸ்டிக் நான் யூஸ் பண்ணதே கிடையாது ஆக்சுவலி டில் டேட். ஐ ஹேவ் க்ரூமிங் ஸ்டிக்ஸ். பீடாக் நான் யூஸ் பண்ணிருக்கேன். பீடாக் பாத்திருக்கேன் உங்க போஸ்ட். பீடாக் நான் யூஸ் பண்ணிருக்கேன், பட் ஃப்ளவரான் நான் க்ரூமிங் ஸ்டிக் யூஸ் பண்ணதே கிடையாது. ஐ டோன்ட் திங்க், நான் பேசிக்கலி ரொம்ப சோம்பேறியாச்சு. ஸோ என்னால பிடிச்சிட்டு நிக்கலாம் முடியாது. ஸோ ஜஸ்ட் லீவ் த பேரட் அண்ட் தட் ஒர்க்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம டயட் பத்தி பேசலாம். ஓகே, ஸோ என்ன மாதிரியான டயட்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுவீங்க? நான் பேசுறது ஃபுல்லா ஹாபியஸ்ட் சைடு பேசுறேன், செல்லர் சைடு கேட்கல. ஸோ ஹாபியஸ்ட் வந்து வாட் ஆர் த டயட்ஸ் தே ஷுட் ஃபாலோ? ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் bloodworms, prawns, krill and pellets. These are the 4 that is available easily. Okay. But a lot of people don't know that the most highest content of protein is there in krill only, not even prawns. Krill is 60% protein. Okay. So up to 3 inches for my Kamfa only. I don't do this for my SRDs. For Kamfa, I will always give krill. I have people in Chennai and Coimbatore and all where they harvest krills. So I come so I tell them I need 10 kg krill at least once in 15 days. So they give. And krill is very, very good. It's a natural color enhancer also. Melanol adla jaasti irukum krill. Melanol is what increases color. So krill use பண்ணுவேன். But if somebody who doesn't want to use krill, then you can use bloodworms. Bloodworms I always prefer it to be, live. Clean பண்ணிட்டு லைவா இருந்தா it is much better. Because frozen என்ன ஆகும்னா நம்ம அதை டைல்யூட் பண்ணி கொடுக்கும்போது அட்லீஸ்ட் 15-20% ஆஃப் த ஆக்சுவல் what you call purpose is lost. ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், ஃப்ரிட்ஜில் வைப்போம். ஸோ the it will have a shrink. அந்த ஷ்ரிங்க்ல நம்ம போடும் போது பிரச்சனை இருக்கும். And sometimes I've seen that there is a gut issue also with frozen bloodworms. But I don't have a choice but I still use frozen. Once I get it from people who clean it, and then I again come back and clean when I do it. And ரொம்ப பெரிய process எல்லாம் கிடையாது. ஒரு UV light இருக்கு க்ளீன் பண்றது. அப்புறம் okay 15 minutes UV light மேல புடிச்சாலே you will see that simple. It is simple process. And if you don't have a UV light, for anybody who is seeing, Listerine mouthwash இருக்கு unflavored. For a big bucket, put 5 to 6 drops, rinse it nicely, and then you can feed again. But 15 rupees is something that Listerine costs. Okay. So இன்னொரு ஸ்பைருலா கண்டென்ட் பத்தி பேசலாம் அப்படின்னு இருக்கேன். We like to talk about spirulina. Recently I got some messages from my customers saying that is your food is contain spirulina. I asked why you are asking specifically about spirulina. He said spirulina will merge the pearls and my Kamfa will look like Thai silk. I don't like it. So இது spirulina பத்தியான ஒப்பீனியன் என்ன உங்களுக்கு? அந்த pearl mergingக்கும் spirulina தான் only காரணமா ரீசனா அப்படின்னு கேட்குறேன். கொஞ்சம் பேர் ஸ்பைருலினா போடுறாங்க in their ingredient list, சரிங்களா? But some of the biggest brands that come in India, in Chennai, imported, like there are so many brands. All the brands contain spirulina. No, some people list it, some people don't, and there is no scientific evidence that spirulina is actually bad. It will merge pearls. நீங்க ஒரு யாரோ பெரிய காய் பீடர் அடிச்சு விட்டுருப்போம். ஸோ இவங்க எல்லாம் அதே பிடிச்சிட்டு சொல்லுவாங்க that it's a problem, it will merge pearls. But I still use spirulina pro. I have spirulina powders also. என்கிட்ட இல்ல இங்க காமிக்கிறதுக்கு, நான் வீட்ல இருக்கேன். So I have spirulina powders, so I use it with my prawns.
and I am getting good results only. It's not that I'm not getting good results. And I'm not against spirulina at all. I always feel it is good. Okay, super. And merge pearls and all, I haven't seen something like that. If that is the case, then even astaxanthin should be a problem. It is an artificial Okay. ingredient. But without astaxanthin, you cannot bind your food, Ilya. கண்டிப்பா கண்டிப்பா. Yeah. So அப்புறம் வந்து பானர்ஜி கொஸ்டின் கேட்டிருக்காரு, ஹவு டு இன்க்ரீஸ் கலர் பிக்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது கொஞ்சம் இங்கிலீஷ்ல சொல்லிருக்கேன். லைட்டிங் tips about கண்டிஷன்ஸ். lighting conditions to increase color pigmentation. Dwight, I told you this in the message. A very good friend. உங்க ஃபேனா அவரு? இல்ல he's like a good friend, meaning he's bought from me also, but he keeps asking me. So there is nothing, Okay. no hide and seek. Light is light keeps the fish active, சரிங்களா? And if your water is crystal clear and if your fish is not in a state of hibernation, light will definitely help. Red light, blue light for me. I never use red light. I used to use, I still have, but I always use basic T5 4 feet or 3 feet LEDs from Philip. That's what I use. And all my tanks, 6 hours a day in the morning, 2 hours a day in the evening. All my tanks will have light. If that is not there, then I'll switch on all the lights in the room. And I don't like my fish to go and settle in a place, because the reserve also will take time for it to come back and act normal. So adnala na light use pannadhe kediyadhu. And lighting conditions, I always prefer it to be top. I don't like it to be, sides. I've seen arowana breeders do left and right. Arowana grooming, I don't know much. So, but for Flahorn, it is always top. And if you really want the spectrum to increase from the top, and the coke is the thing that doesn't contain muscles, right? It is just big flesh. So Sure. if your light is on that particular position where the fish is always moving in the center and the side, then on a prolonged use, maybe 30 to 40 days, you will definitely see an impact that your overall shade, for example, SRD and Camphor Endo, SRD first half will be red, second half silver, koncham abdi irukum. But if you use, then the fish will always turn slowly towards the brighter side of red, ending. So that happens. But you shouldn't do it for long also, because it causes burn. Okay, what is the ideal time of lighting? Ideal is 4 Ideal in the lighting morning, time. 4 in the morning, 4 in the night. So 4 hours in 4 the morning hours and 4 good hours in direct the... light, 4 hours in the night. But I cannot do 4 hours in the night because I work. So I do 6 in the morning, 2 in the evening. Okay, fine. There's another question. So what is grill? Sorry, krill. 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 I don't know how to put that across. It's as say 1 minute. Let me check what is krill in. Bro, krill is similar to prawns, but it's a very, very small size. It's harvested, and you just type krill, you'll get it. It's found in every fish market, okay? Karwad la just use pannuvaanga krill. So I don't know how else to put this across. Okay, I will share the picture of krill in after our conversation. Yeah, you can do that. I have videos of krill also. I think I can project it. Let me see if I can. Okay. If you guys can see it. This is only krill. Okay. Shrimp oda romba chinnada irukku. Shrimp oda romba similar chinnada to, looks like it's an invertebrate, so it will be very, very small, and like prawns, you don't have to clean or anything, just directly ingestion. It helps, and it is 60% protein, so it is very, very good for grooming if you have to see. Okay. Next on the topic வந்து filtration and gravels bottom என்ன substrate போடலாம், அப்புறம் filtration system எப்படி வைக்கலாம் for comfort. What is your opinion? To be very, very honest, I always prefer a silent filter for comfort. Okay, I want them, but I'm not able to keep it because I have quite a lot of tanks. And at top la neenga patheenga last time
நம்ம எல்லாம் போயிருந்தப்போ ஆல்வேஸ் breeders what they do is grooming செப்பரேட்டா அவங்க தனி டேங்கே வச்சிருப்பாங்க. ஒரு என்ன சொல்றது டாப் ஃபில்டர் போட்டோ இல்ல லாட் ஆஃப் பீப்புள் வாட் they'll use sump also. So என்ன ஆகும்னா all filtration will happen completely different side, flow மேல இருக்கும் and it will be very very clean. So what happens, fish movement ஜாஸ்தி கிடைக்கும். So there'll be a lot of movement. Okay. So that time they say that it enhances a lot of things the fish needs to groom. For example, and the problem irukadu water change the longer period of time. Appo they won't do water change for a very long time because they know that the tank condition is good. And never compare Thailand water to India water, okay? Because Tanni is very very different. It's not something that you easily get here. Okay, ரெண்டு क्वेश्चन வந்திருக்கு, இங்கிலீஷ்ல சொல்லிருங்க. I'll just put on the question. Importance of natural color enhancing products. Okay, so natural color enhancing are very very less, bro. So you can use beetroot, you can use green peas, you can use then you can use krills. Krills is very very good as a natural color enhancer. Only these three. Anything else apart from these are mostly artificial. So how can we feed beetroot to our fish? I still do. Actually, even I didn't know that this thing happens, but I asked my friends in Thailand. They said they do kukis, meaning they use beetroot and they use a little bit of spinach, and they add krill and they put it in the mixer, make a paste, and they put it in that ice cube trays, and then they keep it in the fridge and then they feed like 2 or 3 times a week. Okay, actually astaxanthin பத்தி கேக்குறாங்கன்னு நினைக்கிறேன். கடைசி கமெண்ட் செக் பண்ணி பாருங்க. I am asking about astaxanthin. Astaxanthin is not a natural color enhancer, bro. It is blended with binders and then it's coming into what do you call the fish feed. And if you just Google astaxanthin, it's actually used for a lot of people who have diseases. If you just check, I can give you the name of diseases also. I've actually forgotten. They have, asthmatic people also use astaxanthin. Yes, let me tell you. Yeah, it's mainly used for medical purposes. So that's what I said was that only. It is a chemical compound that is created. I'm not a chemical student, but yes, it is not natural always. But yes, you can. Yeah. So all the feeds that come to India, from Okiko to Ocean Free to anything, and certain people imported different varieties. Everything has astaxanthin. You don't have to worry about separately finding astaxanthin and then using it. Okay, we'll move on to the next. Dwaipian said fairy shrimps. Yeah, fairy shrimps are good, but I always would prefer krills over fairy shrimps. Okay, here is the next question, Sudhan. Please answer in English. Okay. What's the question? Best food for Flaveron and how to feed him on daily basis. The third question is fasting once in a week is necessary? Best food is the food you can afford consistently over a period of time. Just because somebody else is using a particular food, don't feed the same and then stop in between and then come back. It's always good to consistently do a simple thing for a prolonged period of time. If you're feeding Humpy Head, feed him unless and until he's 5 to 6 inches and then stop. Go to a lower protein food so that way his he maintains it. Because any fish that has a big cock and you still keep pumping protein to him, he'll have a pimple kind of a thing on his head and it will burst. When that bursts, you'll have hole in the head. And if hole in the head is there, then you have to treat it. And some fishes, because of their immunity issues now, they make it as they don't. So let's not get to that stage of, for our happiness and ego satisfaction. Let's not do that to a fish and then say my fish is lost.
There's no point doing that. So you should always know when to start and when to stop. That's what I tell everybody. Yeah, that's what I tell everybody who purchases from me. Just because you want your fish to be the best in Facebook and get more likes and comments, don't torture him for don't torture him for a very long time. Because that's also a system like us that will only take a certain amount of stress, and post that it can't do it. And most importantly, all my fishes that I want to keep for my personal connection, I never ever show it outside, and I never ever feed all these kind of things. Basic simple diet, that's all. And somebody else asked how many times you feed, right? I've been feeding prawns for 3 years, weekly 3 days, one time. Will the body become more bulky? What is your opinion? This is from Raghav Zuventus. Hi Raghav. So the thing is, if you're feeding prawns for consistently for the past 3 years, it's good that your fish is accustomed to that and is not having any issues. Because if because it depends on the fish system also. If he's able to break down that food and use it wisely, and if you're feeding him for 3 years and he's not had any issues, then it means you're doing a very good job with it. And will prawns reduce pH? Yes, if there is no constant. First thing is your water will stink, because prawns, that's what happens. How much ever you clean, you will have a lot of smell in your tank. And when that stink happens, you will have the small worms, the white worms that are stuck in your glass, that will come. So when that happens, yes, pH will reduce, your nitrite will reduce. So whenever you're feeding prawns, I think you should be doing it already, because you've been using it for 3 years. Do a 15 to 20% water change the next day, and that should be it. And bottom. And always, when you're doing a water change, try adding a little bit of rock salt, because rock salt always, clears the impurities in water. And if there's some chemicals that is not seen by our eyes, it helps kill that as well. Anything else? I think Hardik, last question is fasting once a week is necessary? I do not fast any of my fishes, bro. I used to do it listening to a lot of people, because I was also learning that time. Because I've tried and tested on most of my fishes. I do not fast my fishes even once a day. The only time that I fast my fishes is when I do a water change. If I do a water change on the Friday evening, then I feed them only on a Saturday evening, and so that there is no issues with their feeding cycle. But apart from that, if I'm not doing a water change, I will never stop feeding my fish. I feel that is, for me, that's not the right thing to do, because I don't see any predominantly very, very, great structure in doing that for a fish. And I am against, if this question, I don't know if he has this question with him or no. I don't believe in deworming a fish unless it has a problem as well. Okay. Unnecessary deworming is bad. Yeah. But I don't suggest that at all to anybody. Because if your fish has an issue, the first thing he'll know is with loss of appetite and slow in movement. If that is there and there's no external injuries, then it is deworming issue. Meaning he has some issue with his liver or blood. So then you can, deworm. Unless and until that, I don't think it is required. Oh, okay, fine. That's the next question, that is from Petopedia Mind. What is the minimum protein content for Comfers? I had posted this answer on 3 or 4 days in one of the groups. A fish, if it has good genetics, meaning he knows how to, if the breeder has done all the right work and not spoiling the, line of the fish, and even a 35% protein food will do the job. Yes. Yes, in Indian standard of food, we should the maximum protein content should be 35% for aquacultures. Yes, that is for Indian standard. Yes, but all the foods that are coming, I've seen labels who say 70% also. I don't want to name them. So 35% is maximum, bro. I don't think anything beyond 35 should do. In an artificial food. Natural, if it is there, then you can feed all these prawns. Krills, it has 60%. And that is fast digestible also. It is not something that will take time. It has no fillers. It has no artificial stuff to keep the fish without, getting spoiled. Simple logic. If you keep a krill in your fridge for 3 months or maximum, I wouldn't even suggest 3 months.
45 days would be the most enough that I feel. Anything after that you keep, it will start stinking. It is bad. So it means that it is a natural source. But foods come with an expiry date of 2 years, so you know how much they have used artificial ingredients to keep it alive for so long. So Okay, there's it's the not. next question from the same person. What is the characteristics of a great comfort? Oh, And I have a characteristics. question. I have a question on it also. What is the characteristics of King Comfort? First and foremost, uh, you cannot, separate a characteristic and you cannot separate a comfort. It's both together. Only if the amalgamation of that two things will give you a good comfort. And I don't know what is a king comfort. Okay, to be very very honest, because every post becomes a king comfort now. There is nothing called king comfort. There is only a very good comfort, bro. That's all. Whoever's telling about great king comfort and all, forget about it. And you can tell them that if somebody is saying this, I'm wrong. Okay, let me be wrong. I'll take it. But I'm happier having the tag of a good comfort than a king comfort. So there is nothing called king comfort. But when it comes to the characteristics, yes, the fish needs to be agile. It needs the movement should be nice, swift, and when it when it moves, it needs to show those characteristics that a tail is widespread. He's not shy. If somebody goes next to him, the fish shouldn't feel scared. He never sit in the corner. Always come out hunting for food or something that is placed in front of him. That are the minimal characteristics. Anything beyond that, you can groom and extract out of it. But if the fish is feared, if you even go and try to touch it like that and all, then I think it's a very shy fish. It's going to take time to come out of that and then showcase its potential. And when that happens, the potential takes a very long time to come out. ஓகே அண்ட் இன்னொரு கொஸ்டின் சுதன், எனக்கு ஆக்சுவலாக நீங்கள் தாய்லாண்ட்லாம் அங்கே அவங்க நேரில் போய் பார்த்துருக்கீங்க, இங்கே ஃபேஸ்புக்லேயும் பார்த்துருப்பீங்க. அவங்களோட ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி பயங்கரமாக இருக்குது. அதாவது ஃபிஷ்ஷை விட அவங்க வீடியோ எடுக்கிறது இன்னும் சூப்பராக இருக்குது. டு யூ ஹேவ் எனி ஐடியா ஆன் தேர் ஃபோட்டோகிராஃபிஸ் ஸ்கில்ஸ்? ஏன்னா கம்பேர் டு நம்ம சேம் ஃபிஷ் வந்து நம்ம இந்தியா இங்கே கஸ்டமர்ஸ் யாரும் வாங்கியிருந்தாங்க அப்படின்னாலும், இப்போ நீங்களே வாங்கியிருந்தா கூட அவங்க ரேஞ்சுக்கு நம்ம வீடியோ எடுத்து போட முடியல. So is there any secret behind their photography skills? பேங்காக்ல இருக்கிறவங்க கூட அக்வேரியம் கிளாஸ் பேங்காக்ல வாங்க மாட்டாங்க. They will only buy from Pattaya or Chiang Mai because glass is very cheap over there, and also the quality of glass is 10 times more better from across the Southeast Asian countries. இப்போ நம்மளுக்கு இங்க ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்ட்ரா கிளியர் வந்து ஒரு 300-400 rupees வரும் ஒரு நல்ல திக்னஸோட ஸ்கொயர் ஃபீட். அங்கே இந்தியன் ருபீஸ்ல 45 rupees தான். அவங்க ஒரு 100 டேங்க் வச்சிருப்பாங்க. 100 டேங்க்ல அவங்க எக்ஸ்ட்ரா கிளியர் தான் போட்டு வச்சிருப்பாங்க. மீனிங் அவங்க ஷோகேஸ் பண்ற டேங்க். அதுல லைட்டிங் கண்டிஷன்ஸே டிஃப்ரெண்டா இருக்கும். அண்ட் இட் வில் பி வெரி வெரி குட் த வே தே யூஸ் த ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம். அந்த பிளான்ட்ஸ் வச்சு ஸ்டோன்ஸ் வச்சு அந்த லைட் எப்படி இன்டைரக்ட் லைட் சோர்ஸா யூஸ் பண்றது. அப்புறம் எல்லாருமே நல்ல கேமரா வச்சிருப்பாங்க. சரிங்களா? கேமரா ஒரு 2.5 லட்சம் ரூபாய் 3 லட்சம் ரூபாய் கேமரா வச்சிருப்பாங்க. சோ அதுல நீங்க மேக்ரோ மோட் போட்டு எடுக்கும் போது அப்படிதான் வரும். ஓகே ஓகே ஓகே. Plus they will edit. Whoever says they don't edit is a lie. A lot of people will edit and they will show. But there are few breeders, if you tell them give me a normal video with the phone, they will also give. So when you're buying like that, the first thing you have to see is the color of the fish. It is not too high end. அந்த கலர் இங்க வந்தா கூட அது எப்படி மெயின்டைன் பண்றதுன்னு தெரியணும். அங்க அவங்க பிளட் ரெட் காமிப்பாங்க, இங்க வந்த உடனே அது நார்மல் பேசிக் ரெட் ஆயிடும். So it's always better to see normal red and then do what you can do. ஓகே. இன்னொன்று அந்த ஜெனரேஷன்ஸ் பத்தி பேசலாம். அதாவது F1, F2, F3. ஸோ அதை பத்தி எனக்கு ஆக்சுவலாக அதில் சுத்தமாக ஐடியா இல்லை. ஸோ அதை பத்தி ஏதாவது சொல்லுங்க. நீங்க இங்கிலீஷ்ல சொல்றேன்னா இங்கிலீஷ்லயே சொல்லிடுங்க. ஓகே. எப்படின்னா ஓகே, F1 is derived from F0. இதுக்கு எனக்கே இது ஃபர்ஸ்ட் தான் ரொம்ப வருஷம் முன்னாடி எனக்கே தெரிஞ்சிருக்குல்ல. ஸோ நான் கேட்டு தான் கத்துக்கினேன். சரிங்களா? ஸோ இட்ஸ் நாட் தட் ஐ நோ எவ்ரிதிங். ஸோ ஐ டெல் யூ வாட் ஐ நோ. F0 is 2 different parents from their Sin family, Sin Spilium or something like that, or Veja. நிறைய இருக்கு. I don't know the entire list. There are a lot of
breeds under Veja. So those two different males and female come together and form an F1. F1 is diversified, and from F1 you use a male or a female to, and then you cross that with a KML, then it becomes F2. But now F0.5 also has come and 1.5 also has come, where they take the F1, then again go back to their original line, reverse it, and then they get F0. What happens with F0 is the finish will be even more stronger, and the ending la காம்பால போகும்போது அந்த ரேஸ் அந்த லைன்ஸ் அந்த பிரிஸ்கிட்டி அதெல்லாம் கரெக்டா இருக்கும். So that is the purpose they use F0.5 also. நிறைய breeders இப்போ Thailandல F1 யூஸ் பண்ணவே மாட்டாங்க. They will use F0.5. Okay. ஸோ அப்படி பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த மவுத் அந்த கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க பேபி ஃபேஸ் பஞ்ச் ஃபேஸ் அதெல்லாம். ஸோ அந்த பேபி ஃபேஸ் பஞ்ச் ஃபேஸ் எல்லாம் வர்றது F0.5 தான். F1ல அது வராது. F1ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அக்ரெசிவ் ஃபேக்டர் தான் கிடைக்கும். Okay, okay. So any after that is F2, F3, F4. But if you need a perfect comfort, it needs to be F1 or F2 only. F1 you will not be able to get really intense, pearls and all. But F2, yes, you will. Anything that is really pearly, really nice and very well shaped, it's F2 only. And it is the most difficult also. F2, F3 and all is easy for breeders. They will use an SRD or something else to get an F3. But F2 is the thing. Because to make an F1 female lay only, it is so difficult. It is not easy. It is like the Aladdin's lamp. You have to keep grinding it from all corners for the female to lay. Okay, so then உங்க தாய்லாந்து ஃபார்ம் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் தாய்லாந்து ஃபார்ம் இஸ் இந்தோனேஷியன் ஃபார்ம் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. அண்ட் அப்புறம் இந்தியன் ஃபார்ம்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க 3 இதும் பார்த்துருப்பீங்க, அதனால கேட்குறேன். Thailand people are very, very, very shrewd when it comes to marking a fish. சரிங்களா? For example, Thailand கூட இப்போ நிறைய பேர் எப்படி ஆயிட்டாங்கன்னா they will see head price raise பண்ணிடுவானுங்க. But Indonesia is not like that. They will want, if the fish needs to be given a 90% score, they will want all the check boxes to be ticked. They will not say this is lacking, that's lacking, let's okay, but other things are good. No. Indonesia is very, very strict in terms of marking. And they are very, very good groomers. Indonesia people. But now how the trend is Indonesia is a lot of spiking of hormones. நிறைய இருக்கு. அவங்க Facebookல ஓப்பனா போடுவாங்க. If you see particular people, injections, the direct inducing injections and all. But Thailand people, they don't do so much. But all countries have their own specifics. Thailand கார மாதிரி breed பண்ணவே முடியாது. இந்தோனேஷியா கார தலைகீழ கால்வர நின்னா கூட. Because those guys are they are so informed in their breeding that I've seen certain breeders in Thailand. அவங்க வீடு just பேசிக்கா இருக்கும், just a small cooler இப்படிலாம். but நான் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வச்சு அவங்க ஃபார்ம் கட்டிருப்பாங்க. Okay, they spend more amount on their farms. They do not have any shortcuts to groom their fish. They will always find the best. If they don't have time to eat also, it's okay, but they will not cut any shortcuts or any slacks for their fish. They will always say, this is what I want to do for my fish, and they're always focused on improving. Okay, fine. So what about Thailand, Indian farms Thailand, experience? The farms are basic, bro. Be it Thailand, Indonesia, or India, everybody's farm is same, but it is the knowledge of the breeder that makes the most impact. நம்ம breeder சென்னையில கூட நிறைய breeders இருக்காங்க. Their comfa is really, really good compared to what they get in Thailand. It is not that they have to stop with it. They have to improve, and even we have to support it. If you find a good fish, say it's a good fish. Don't ask it is imported or local breed. Correct. There's nothing called local breed. Thailandல போய் நீங்க Thailandல fish வாங்கினா அது local breed தான். அது ஒண்ணு import. Local breed. So இந்தியால வந்தா தான் import ஆகுது. So that's the thing. ஓகே, இன்னொரு கொஸ்டின் இங்க கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் எய்ட் என்னென்ன ஃபர்ஸ்ட் எய்ட் யூஸ் பண்ணலாம் ஃபிஷ்க்கு? வாட் ஆல் ஃபர்ஸ்ட் எய்ட்ஸ் we should have for fish? Depends on the diseases that the fish has. If your fish doesn't have a particular disease, then why would you want to keep a first aid kit for your fish? So
if you still want a first aid kit, I would always prefer keeping some rock salt, keeping Metrogyl 400. Basic first aid adda. I don't keep anything beyond these two. And if something happens, then there are various Indian brands as well as brands from outside India to, recuperate the fish. ஓகே சுதன், லாஸ்டா ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க எனக்கு பர்சனலா வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருந்தாங்க. சுதன் கிட்ட பேச போறோம்னா நான் அந்த டைம் இருக்க மாட்டேன், சோ எனக்கு இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் கேட்டுருங்க அப்படின்ட்டு. ஒரே நிமிஷம். Juventus ஒனியான் சொல்லிருக்காரு, bro how about trimming fins, what is the duration? Bro, for ZZ you can trim because ZZ is all flaked fins, meaning it's protruding outside like an aeroplane. So yes, if you want the fish to look aesthetically good, then you can trim. For Kamphas, I do not suggest because they are already closely trapped. For F2 that I'm saying, F1 will not. F1 fins will never cross their tail. So F1 you don't think you should do, but F2 yes, a little bit here and there is fine. But unless and until it attains that shape, and then you can stop. Trimming fish at own risk, don't break away their bones because they are very very brittle that way. இவங்க பிரவீன் சூரி ஒரு ஹாய் அனுப்பியிருக்காங்க, ஹாய் சொல்லிருங்க. ஹே பிரவீன், உதயம் உதயம். தெரியும் பிரவீன் நல்லாவே தெரியும். ஓகே, அதான் கேட்ட கொஸ்டின் வந்து அதான் இம்போர்ட்டட் கம்ஃபா எவ்வளவு நாள் ஸ்ட்ரெஸ்ல இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாட் ஆர் த டைப் ஆஃப் ஸ்ட்ரெஸ் இன் கம்ஃபாஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. There is nothing called how many days of fish. கொஞ்சம் imported fish வந்த உடனே என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் டேவே சரியாயிடும். சரிங்களா? Second or I know fishes that have come to me for and been with me in stress for almost 45 to 50 days, and once it came out of that situation, it was one of the best fishes that I've ever had. Okay. But it took so much time. So naane breeder ketta naane thala kolvi poi I went and told the breeder, what kind of fish have you given me? This is not at all coming out of stress. He said, wait. Almost we had a tiff also saying how much more to wait. I waited 45 days. I'm not able to get this fish out of my farm. Then he said certain fishes, that's what happens, because from the birth to their grooming stage, and I got that fish when he was 4.5 inches. So most of his grooming was done in Thailand only. So when something like that happens, he's so accustomed to being in that type of environment. So first you get him to ship to Chennai, and from Chennai to Bangalore. It's a very tedious process, and the fish goes into a zone where he doesn't want to come out only. And that fish also, how it used to do is, I used to go feed, he used to not eat. If I walk back from the tank, then he'll come eat and go back to the same place. So, but the good thing about that fish is it taught me how much to wait, how long does it take. Even 50 days I had fishes that have not come out of stress. But now the same type of fish will come out in 10-15 days because I know what to do and what not to. Nothing very very important. Just keep the environment very very dark, because fishes are cold-blooded. They have lens macrotomia on their eyes. So when that happens, is random direct light also is not very good for them. That you will know only when you leave the fish into your tank and you wait. And if the fish is immediately trying to move or in search of food or try to inspect things that it hasn't seen in the environment previously, for example, like filter, or some people keep top, some people keep anything else than pebbles. So if it's going and scuffing that or seeing if the dirt is there, then you know that it's not a shy fish. Then you can remove the dark environment and keep it however you want. But if fish goes and finds a dark place to sit, then you know that the fish is going to give me some problems, and you have to wait it out. ஓகே, சூப்பர் சார். இன்னொரு क्वेश्चन கேட்டிருக்காங்க. தெரியுதா क्वेश्चन? உங்களுக்கு தெரியுதா? Usage of minerals, how it helps in growing. அதானே? இல்ல சரி, அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. இன்னொரு क्वेश्चन ஹைலைட் பண்ணிருக்கேன், உங்களுக்கு தெரியலையா? இல்லையே, தெரியலையே. ஓகே, நான் படிச்சிடுறேன். In case a fish has hurt itself on the head, what can we do? Okay, so if it has a deep wound, then I suggest you stop feeding immediately, okay? Because
when it is hurt, I don't want the fish to have extra proteins that is going into proteins or fiber, because it will already have the mineral that is, sorry, I'm getting confused with Dwipian's message that I'm reading. So whenever fish is hurt, and I don't want you to feed him protein or fiber, because fiber releases the dirt from the fish's body. So I want it to hold some, because only then when we, when the hold and the wait period is long, we'll get to know if the fish is really having any issue with his gut because of the hurt, and then we can treat him properly. எல்லாமே வயித்துல system வந்து full எடுத்துட்டாக்கா, it won't have any immunity left in him, because food gives immunity. That's the basic thing. Without immunity, you cannot do anything to the fish. So I suggest you stop feeding and just maintain the fish in a way that he's not too stressed or too worked. Do not do a water change when immediately he's hurt, because we'll have to again change the environment for him when he's hurt. Something like, for example, a hole in the head or something like that happens, then we'll have to change water, change his medication type, stop feeding. So that process நிறையவே இருக்கு. இவங்க பிரவீன் ஜாயின் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க கேமரா மறைச்சிட்டாங்க. உதயமா? உதயம். தெரிய மாட்டேன்றாரு. அவர் கை வச்சு கேமரா மறைச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஹாய் சொல்லுங்க. தெரியல, ஒரு பாக்ஸ் ஓபன் இருக்கு. ஹாய், எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். எப்படி போகுது? போகுது, நல்லாவே போகுது. முன்னாடி விட எல்லாம் உங்களை மாதிரி பெரிய ஆளா இருக்கனால நம்மளால தான் ஏறவே முடியுது. நல்லா பண்ற. என்ன நிஜமா சொல்றேன். ஜிபி கம்ஃபா வேணும். நம்ம கிட்ட எல்லாம் எதுவும் கிடையாதுப்பா. நம்மள ரொம்ப சின்ன ஆளுங்க. யாரு கிட்ட வந்து என்ன கேக்குற? பெரிய ஆள்கிட்ட தான் கேட்க முடியும். உங்ககிட்ட சரி, ஒரே நிமிஷம் ஆடியன்ஸ்க்கு சொல்றேன். இவங்க வந்து பிரவீன் சூரி, சென்னை கொளத்தூர்ல, ஒன் ஆஃப் த பெஸ்ட் இம்போர்ட்டர் இன் சென்னை. ஸோ வி கேன் கெட் ஆல் இஸ் அக்வாரியம் அக்சசரிஸ் இவங்க கிட்ட. ஸோ இவங்களோட இன்ஸ்டாகிராம் லிங்க் அப்படியே இருக்கும், ஃபாலோ பண்ணி கேட்டுக்கோங்க. ஹி இஸ் டூயிங் ஹோல்சேல் ஆல்சோ. போதுமா சார்? சொல்லுங்க சார். இல்ல போதுமா, இல்ல வேற எதுவும் சொல்லணுமா அப்படின்னு கொளுத்தி போடுங்க சார். அப்ப இன்னைக்கு ஃபெஸ்டிவல் வேற, என்ன ஃபுல் ட்ரீட்டா எல்லாரும்? வச்சுட்டா போச்சு. சரி, ஓகே, நம்ம இந்த ஷோ முடிச்சிட்டு பேசலாம்னு நினைக்கிறேன். ஓகே, யூசேஜ் ஆஃப் மினரல்ஸ் பேசிட்டு இருந்தாரு. கேட்க மாட்டேங்குது. யார் பேசிட்டு இருந்தா? இல்ல இன்ட்ரெஸ்டிங்கா சுதன் சார் பேசிட்டு இருக்காரு. அதெல்லாம் சரி, அதை கேட்கலாம். Dwipian, the usage of minerals is just helps in relaxing the fish when it's in stress. And the other thing is, when you change water, you always add minerals, so that there is if there is a minute contamination of water or something that is spiked, be it pH or TDS, it helps in remove that. And fish, it helps in relaxation, nothing more than that. And in that also there are various minerals that help in very different imported brands as well, brands that I use, and it helps in shine as well. So as immediately fish becomes dull when you try to change water, so it doesn't come back to its natural form. So minerals help in that as well. I think you've used quite a few, so you will definitely know the difference. Mr. Wicked, அவங்களுக்கு ஆன்சர். My Kamphas is separated by a partition. They lived peacefully for a month, but today one of them jumped to the other side, and both are injured from fighting. What shall I do? Please reply. Mr. Wicked, bro, I usually do not suggest keeping Kamphas next to each other, and that too if they are being able to see each other, because it will lead to aggression. And I don't know how it jumped, because you should have a really high partition in place. Even then, if it happens, yes, if without knowing what type of injury it is, I would not be able to tell you. But if there is a scuffle on his head, or or skin that has come out, it's nothing too much to worry, unless and until he stops eating. If he stops eating, then you'll have to change him into a different tank, so that if there is any problem with his health, he do not contaminate the entire tank water, so that the other fish also become sick.
Is that okay? Okay. Floron Kanyakumari, there is no fast grooming tips, bro. There is only constant grooming tips. And you can do that by feeding well, keeping water basically clean for SRD, nothing else. Anything, do not overdo your fishes. That's always going to create a problem. DKP 1712, tank bottom red color. I prefer red color for my campers. Not always, but yeah, some which have really intense colors. Do not do this for a dual tone or yellowish tone fish, but you can keep them, keep it red for a red base. Because when we use light, it's only from the top and not bottom. So if you have a red color bottom, then there's a reflection. And the reflection used over a prolonged period of time also helps in developing a color. Mr. Wicked, any feed suggestions? I suggest you do not feed anything if the fish is injured badly. But if not, then you can, feed anything that you're already feeding. Do not make any changes to the feed. That's also going to send your fish into a shock. ஓகே, கடைசியா பாலு ஐயர்னு ஒருத்தர் வந்து வீடியோ ரெக்வெஸ்ட் கொடுத்திருக்காரு, ஜாயின் பண்ணலாமா? பண்ணுங்க, நோ ப்ராப்ளம். பாலு ஐயர் யாருன்னு தெரியாது, பட் இட்ஸ் ஓகே. ஐ நோ இஃப் I know it's good. If I don't know, I'll try to learn. கொடுத்துட்டேன், அவர் அக்செப்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஓகே, ஆனா அவங்க அக்செப்ட் பண்ணல, வெளியில போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே சுதன், ஏற்க ஒரு மணி நேரம் ஆச்சு நம்ம பேசி, டைம் போனதே தெரியல. Bro, how about Epsom salt can we use regularly after water change? If used, what is the dosage? Raghav's Ventus, Epsom salt is good, but do not use it constantly because that is used to treat also. So for after a water change, I do not suggest Epsom salt. A rock salt should do. Thank you. Anything else? Avladha? I do not have any other questions. ஓகே சுதன், க்ளோஸ் பண்ணிடலாமா? க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ. ஒரு மணி நேரம் ஆச்சு. ஓகே, ரொம்ப நன்றி ஜாயின் பண்ணதுக்கு. என்னைய ரொம்ப கம்ஃபர்டபுளா வச்சுக்கிட்டீங்க. அப்படியெல்லாம் கிடையாது. Thank you so much for the invite. It helped. Thank you. இன்னொரு நாள் நம்ம வேணா சந்திக்கலாம். இன்னும் next time we will speak on different topic. Sure. Okay, thank you Susan. Thank you very much. Bye everybody.